பைபிள் என்பது சாதாரண புத்தகம் அல்ல. இது 1500 ஆண்டுகளாக 40ற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட 66 புத்தகங்களின் தொகுப்பு. பைபிள் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் புக்ஸ் என்ற அர்த்தம் கொண்டதாகும். இது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என்று 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் காணப்படுகின்றன. முதல் 5 புத்தகங்களான ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை நியாயப்பிரமாணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே அதிகமாக விற்கப்பட்ட புத்தகம் பைபிள். இது எபிரேயம், அராமைக் மற்றும் கிரேக்க மொழிகளில் எழுதப்பட்டு ஆயிரக்கணக்கான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதில் நீளமான அதிகாரம் 119ஆம் சங்கீதம் மற்றும் குறுகிய அதிகாரம் 117ஆம் சங்கீதம். பைபிளில் உள்ள நீளமான பெயர் மகேர்ஷாலால் ஹாஷ்பாஸ். நீண்ட நாட்கள் வாழ்ந்த மனிதர் மெத்துசலா 969 ஆண்டுகள் வாழ்ந்தார். மிக குறுகிய வசனம் இயேசு அழுதார். இது யோவான் 11:35 காணப்படுகிறது. மிக நீளமான வசனம் எஸ்தர் 8:9 காணப்படுகிறது. மிகவும் அதிகமாக சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதே. இது ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று போல 365 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோல பைபிளில் நிறைய அற்புதமான உண்மைகள் இருக்கின்றன. நீங்கள் பைபிளை ஒரு புத்தகமாக மட்டும் பார்க்காதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிகாட்டி. இது உயிரோடு பேசும் தேவனுடைய வார்த்தை. பலர் இதை வாசித்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். நீங்களும் இன்று முதல் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையும் மாற்றப்படும். இதுபோல உங்களுக்கும் வேதாகம ஃபேக்ட்ஸ் தெரிந்திருந்தால் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. God bless you.